கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 145 14. 145வது சங்கீதம் 14வது வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் வைத்த ஸ்தானத்திலிருந்து மனுக்குலம் விழுந்து விட்டது. அந்த விழுந்து போன மனுக்குலத்தை தூக்கி எடுப்பதற்காக விண்ணகத்தை விட்டு மண்ணகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்து விழுந்து போன மனுக்குலத்தை தூக்கி எடுத்து இப்ப பழைய ஸ்தானத்துல மறுபடியும் கொண்டு நிறுத்தினார். மறுபடியும் இன்னைக்கு நம்மள அந்த பழைய ஸ்தானத்துல கர்த்தர் எப்படி மனிதனை படைத்தாரோ அந்த ஸ்தானத்துல நிறுத்தி இருக்கின்றார். ஆளுகையை கொடுத்திருக்கின்றார். கீழ்நிலையிலே தாழ்நிலையிலே இருந்த ஒரு மனிதனை எப்படி உயர்த்தினார்? நல்ல உதாரணம் யாரு அப்படின்னா தாவீது. கீழ்நிலையிலே தாழ்நிலையிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை மேல்நிலையிலே உயர்நிலையிலே ஒரு அரசனாக கர்த்தர் தூக்கி எடுத்து உயர்த்தினார். பாருங்க, மனிதர்களால் தூக்கி வீசப்பட்டவர்களை எப்படி தூக்கி எடுத்தார். பல உதாரணங்கள் இருக்குது. சிம்பிளா புரிகிற மாதிரி உதாரணம் என்ன அப்படின்னா, யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பொறாமையினால் தூக்கி வீசப்பட்ட யோசேப்பை மற்ற மனிதர்களால் அமாண்டமாய் பழி சுமத்தப்பட்டு தூக்கி வீசப்பட்ட அந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி எகிப்திலே பெரிய ஸ்தானத்திலே ஒரு அதிபதியாக தூக்கி எடுத்து உயர்த்தினார். தூக்கி வீசப்பட்ட யோசேப்பை தூக்கி எடுத்து உயர்த்தினார். பாருங்க, இந்த காலை வேளையிலே நீங்க எந்த நிலையிலே இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி எடுப்பார். உங்களை தூக்கி எடுப்பார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி எடுப்பார். அந்த பாவத்திலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாக தூக்கி எடுப்பார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி எடுப்பார். அந்த பொல்லாத பழக்கத்திலிருந்து, விட முடியாத அந்த செயல்பாட்டிலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி எடுப்பார். அந்த வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி எடுப்பார். அந்த சாபத்திலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி எடுப்பார். அந்த தரித்திரத்திலிருந்து, அந்த வறுமையிலிருந்து, அந்த இல்லாமையிலிருந்து, குறைவிலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களை தூக்கி எடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்தெந்த நிலையில நீங்க தூக்கி எடுக்கப்பட வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டு கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்தந்த நிலையிலே இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாகவே தூக்கி எடுத்து உயர்த்துவார். தூக்கி எடுத்து உயர்த்துவார். அவர் நம்மை தூக்கி விடுகின்ற கர்த்தராக இருக்கின்றார். விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். பாருங்க, யாரை அவர் தூக்கி விடுகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வழியிலே வந்தவர்களை அவர் தூக்கி விடுகிறார். அவர் பார்வை யார் மீது படுகிறதோ அவர்களை தூக்கி விடுகிறார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். வசனம் சொல்லுது, ஏதோ ஒரு காரணத்தினால் தூக்கி வீசப்பட்டு மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய், அழிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்த நம்மை கர்த்தர் பார்த்து பிழைத்திரு பிழைத்திரு என்று சொல்லி நம்மை தூக்கி எடுத்து இன்னைக்கு வாழ வைத்திருக்கின்றார். அப்ப அவர் வழியில நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளை தூக்கிடுவார். அவர் வழி எது? இயேசுவே வழி, இயேசுவே வழி, அவர் தான் வழி. அவர்கிட்ட வந்தோம் அப்படின்னா அவர் நம்மளை என்ன பண்ணிடுவார்? நிச்சயமா தூக்கி எடுத்துடுவார். இயேசுவின் இடத்தில் வந்தோம் என்றால் அவர் நிச்சயமாக நம்மை தூக்கி எடுத்து விடுவார். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. மார்க்கு 9ஆம் அதிகாரம், மார்க்கு 9ஆம் அதிகாரம் 26, 27.
அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தூக்கினார். வாசிங்க. உடனே அவன் எழுந்திருந்தான். இந்த சம்பவத்தோட பின்னணி நான் சுருக்கமா சொல்றேன் பாருங்க. ஒரு பையனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. அந்த பிசாசு எப்படிப்பட்ட பிசாசு அப்படின்னா ஊமையும் செவிடுமான பிசாசு. ஊமையும் செவிடுமான ஒரு பிசாசின் ஆவி. பாருங்க, அதை இயேசுவோட சீசர்கள்ட்ட கொண்டு வர்றாங்க. அந்த பையனை அப்பா கொண்டு வர்றாரு. அந்த சீசர்களால் அந்த பிசாசை துரத்த முடியலை. அப்போ இயேசுவினிடத்திலே அந்த காரியம் கொண்டு போகப்படுகின்றது. இப்போ இயேசுவை பார்த்த உடனே அந்த பிசாசு பிடித்த அந்த நபர் கீழே விழுந்து, இந்த மாதிரி தான் கீழே விழுந்து சத்தமிட்டு அலக்களித்து அவனை விட்டு அந்த ஆவி புறப்பட்டு போய்விட்டது. அவன் செத்தவன் போல் கிடந்தான். செத்தவன் போல் கிடந்தான். பாருங்க, கவனிங்க. ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி யாராச்சும் விழுந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அடிபட்டுருக்குன்னா மற்றவங்க போய் என்ன பண்ணுவாங்க? தூக்குவாங்க. ஏன்னா பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தூக்கி அவங்கள காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குவாங்க. ஆனால் செத்து போனவங்களை யாராச்சும் தூக்குவாங்களா? செத்து போயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, டெத் ஆயிடுச்சு, இன்னி தூக்கி ஒரு பிரயோஜனம் இல்லை சொல்லிட்டு யாருமே பக்கத்தில் போக மாட்டாங்க, தூக்கவே மாட்டாங்க. பாருங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவ்வளோதான், அவன் செத்தவன் போல் கிடக்கிறான். யாருமே அவனை தூக்கலை. யாருமே தூக்காவிட்டாலும் கர்த்தராகிய இயேசு இறங்கி அவனை தூக்கினார். நான் சொல்றேன், எந்த மனிதர்களும் உங்களை தூக்கி உயர்த்தாவிட்டாலும், எந்த மனிதர்களும் உங்களுக்கு தூக்கி உதவி செய்யாவிட்டாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி உயர்த்துவார். தூக்கி உங்களுக்கு உதவி செய்து, உங்களுக்கு ஒத்தாசை செய்து, உங்களை கனப்படுத்தி, உங்களை ஆசீர்வதிப்பார். செத்த நிலையிலே கிடக்கின்ற மனிதனை தூக்க மாட்டார்கள், ஆனால் இயேசு தூக்குவார். தூக்க கூட முடியும் ஒரு சில பேத்துக்கு. ஆனால் யோசிச்சு பார்ப்பாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். இவங்களை காப்பாற்ற முடியாது, டாக்டர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே வேலைக்கு ஆகாது அப்படின்னா கையை விரிச்சு எல்லாரும் போயிடுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறவராக இருக்கிறார், தூக்கி விடுவராக இருக்கிறார். முடிவிலிருந்து துவக்கத்தை ஏற்படுத்துகின்றவராக கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். முடிவிலிருந்து துவக்கத்தை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றார். பாருங்க, ஒரு திமிர்வாதக்காரன், அதாவது பக்கவாதம் வியாதி வந்த ஒரு மனிதனை வீட்டின் மேற்கூரையை பிரித்து இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இயேசு அவனை தூக்கி விடுகின்றார். ஏன்னா இயேசுட்ட வந்துட்டான். எப்படியோ இயேசுட்ட வந்துட்டான். இயேசுவோட சமூகத்துக்கு, இயேசுவோட பார்வைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். எந்த மனுஷன் உங்களை தூக்கி விடாட்டினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கரம் உங்களுக்காக எப்பொழுதுமே இருக்கின்றது, அவைலபிளா இருக்குது. அவர் உங்களை தூக்கி உயர்த்துவார், தூக்கி ஆசீர்வதிப்பார், தூக்கி விடுவார். ஜபாலய தலைவனாகிய யவீரு, அவனுக்கு ஒரு மக, அவளுக்கு 12 வயசு, சரியான வியாதியில் இருக்கிறா, சாக புழைக்க கிடக்கிறா. எல்லாமே பார்த்துட்டாங்க, ட்ரீட்மெண்ட்லாம், ஒன்றும் சுகமாகலை. இப்போ இயேசுவினிடத்திற்கு தேடி வருகின்றான். இயேசுவினிடத்தில் வந்து சொல்கின்றானா, ஐயா, இந்த மாதிரி என்னுடைய மகள் வந்து வியாதியாக இருக்கிறா, மரண அவஸ்தைப்படுகின்றாள், நீங்கள் வந்து சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு போய்கிட்டு இருக்க சமயத்தில் எதிர்த்தாப்புல ஒருத்தவன் அந்த யவீரோட வீட்டில இருந்து ஒருத்தன் ஓடி வர்றான். என்ன சொல்றானா, பிள்ளை மரித்து விட்டது, போதகரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவரை விட்டுருங்க, அவருக்கு தொந்தரவு செய்யாதீங்க. இதை கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா பதில் சொன்னார்? அவனை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இல்லை, பிள்ளை செத்து போயிருச்சுன்னு சொல்றாங்க. இயேசுவே, என்ன நம்பி நீ வந்துட்டேல, செத்தா கூட நான் உயிரோடு எழுப்புவேன். அவன் மனுஷன் என்ன சொல்றது? நான் ஜீவாதிபதி, நான் ஜீவனை கொடுத்தவர், நான் உயிரோடு எழுப்புவேன். போய் உயிரோடு எழுப்பி வர்றாரு. மனுஷன் சொல்றான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, செத்துட்டா, ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல, அந்த செத்து போன 12 வயது மகளை இயேசு கிறிஸ்து கையை பிடித்து தூக்கி உயிரோடு எழுப்புகின்றார். அவர் தூக்கி விடுகின்ற தேவனாக இருக்கிறார்.
தூக்கி விடுகின்ற தேவனாக இருக்கிறார். பாருங்க, எந்தெந்த காரியங்களில் இருந்தெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தூக்கி விடுகின்றார், எந்தெந்த நிலைகளில் இருந்தெல்லாம் ஒரு மனிதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூக்கி விடுகின்றார் என்கிற காரியத்தை சுருக்கமாக நாம் தியானிக்க போகின்றோம். எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 40 2, 3 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். பாருங்க, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து அல்லேலூயா. பாவத்திலிருந்து ஒரு மனிதனை கர்த்தர் தூக்கி விடுகின்றார். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பாவத்திலிருந்து தூக்கி விடுகின்றார். அதாவது பாவி என்கிற நிலையிலிருந்து பரிசுத்தவான் என்கிற நிலைக்கு அவனை தூக்கி விடுகின்றார். பாவி என்கிற நிலையிலிருந்து பரிசுத்தவான் என்கிற நிலைக்கு கர்த்தர் அவனை தூக்கி விடுகின்றார். பாருங்க, மனிதனுக்குள்ளே இயற்கையாகவே பாவ சிந்தனைகள் இருக்கின்றது, பாவ எண்ணங்கள் இருக்கின்றது. அதனால் அவனுக்கு பாவம் செய்ய சொல்லி யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஆட்டோமேட்டிக்காக பாவம் செய்கிறவனாகவே இருக்கிறான். மீனுக்கு நீச்சல் அடிக்க சொல்லிக் கொடுக்கணுமா? அதுக்கு நீச்சல், அது பிறக்கும் போதே நீச்சல் அடிக்கக்கூடிய சுபாவத்தோடு தான் என்ன பண்ணுது, பிறக்குது. புலிக்கு நீங்கள் வேட்டையாட சொல்லிக் கொடுக்கணுமா? இல்லை, அது பிறக்கும் போதே வேட்டையாடுகின்றது குணத்தோடு தான் பிறக்குது. நாய்க்கு குலைக்க சொல்லிக் கொடுக்கணுமா? இல்லை, அது குட்டியாக இருக்கும் போதே குலைச்சிக்கிட்டு தான் பிறக்குது. கவனிங்க, அப்போ மனுஷனுக்கு பாவம் செய்ய சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க கூட பழகுனால கெட்டு போயிட்டான், அவங்க கூட இருந்தனால கெட்டு போயிட்டான். இல்லை, அவன் இயற்கையாகவே அந்த பெர்த் நேச்சரே அவனுக்கு ஜென்ம சுபாவமே பாவம் செய்கின்ற தன்மை அவன் இருக்கிறதுனால அவன் பாவம் செய்கிறவனாக இருக்கின்றான். பாருங்க, அந்த பாவ செய்கையிலிருந்து பாவ சிந்தனையிலிருந்து தூக்கிவிட எந்த மனுஷனாலும் முடியாது, இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் தான் மெய்யான விடுதலை. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கவனிங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அக்கிரம விஷயங்கள் எனக்குள்ள, அக்கிரம சிந்தைகள், அக்கிரம காரியங்கள் எனக்குள்ள மிஞ்சி என்ன மிஞ்சி, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் செய்கிறேன், பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பண்ணுறேன். அந்த அக்கிரம விஷயங்கள் எனக்குள்ள மிஞ்சி வல்லமை செய்கின்றது. ஒத்துக்கிறான். எப்பொழுது ஒரு மனுஷனை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார் என்றால், பாவத்திலிருந்து எப்பொழுது ஒரு மனிதனை தூக்கி எடுக்கின்றார் என்றால், தன் பாவி என்கிற நிலையை அவன் உணர்ந்து பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்ற அந்த மனநிலைக்கு அவன் வரும்பொழுதுதான் கர்த்தர் அவனை தூக்கி விடுகின்றார். பாருங்க, அதான் வசனம் சொல்லுது, 1 யோவான் 1:8 வசனத்தில், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நம்மகிட்ட பாவம் இல்லை அப்படின்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. சங்கீதம் 19:12 சொல்கிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? பாருங்க, மறைந்து கிடக்கும் பிழைகளில் இருந்து என்னை சுத்திகரியும். பாருங்க, அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிழைகளை உணர வேண்டும், பாவங்களை உணர வேண்டும். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தூக்கி எடுக்கிறார். பாருங்க, வேதத்தில் கூட ஒரு சம்பவம் இருக்கும். பரிசேயன், ஆயக்காரன் 2 பேருமே போய் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணுறாங்க. பரிசேயன் என்ன சொல்கிறான், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் வருமானத்தில் தசமபாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தான் பாவி என்கிற உணர்வு பரிசேயனுக்கு இல்லை. ஆனால் அந்த ஆயக்காரனுக்கு பாவி என்கிற உணர்வு இருந்துச்சு. பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனை கர்த்தர் தூக்கி எடுத்து நீதிமானாக அவன் திரும்பி வீட்டுக்கு செல்கிறான். பாவியாக வந்தவன் நீதிமானாக போகின்றான். ஆனால் பரிசேயன் பாவியாக வந்தவன் பாவியாகவே போகின்றான். ஏன் அவனை கர்த்தர் தூக்கி எடுக்கலனா, அவன் பாவி என்கிற உணர்வு அவனுக்கு இல்லை. தான் ரொம்ப நீதிமான், நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்ற நினப்பு. பாருங்க, அப்போ பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். பாவத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை தூக்கி விட வேண்டும் என்றால் நான் பாவி என்கிற உணர்வு எனக்குள்ள இருக்க வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள்ள இருக்கணும். பவுல் சொல்றான், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம கூட அப்படித்தான், நம்ம விரும்புறதை செய்ய முடியாது, நம்ம வெறுக்கிறோம், அருவருக்கிறோம். அந்த காரியத்தை போய் வாண்டடா செய்யற மாதிரி சூழ்நிலை வருது. ஏன்னா பாவம், அக்கிரம விஷயங்கள் எனக்குள்ளே மிஞ்சி வல்லமை கொண்டது சொல்றது போல, சங்கீதக்காரர் சொல்றது போல அந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா,
பவுலுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கின்றார். அவன் ஒப்புக்கொள்கிறான். நான் விரும்புகிறத செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்கு கிருபையை கொடுக்கிறார். கிருபையை கொடுத்து அவனை பலப்படுத்துகிறார். அவனுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கியது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நமக்கு பாவத்தின் மீது வெறுப்பு வர வேண்டும், பாவத்தின் மீது ஈர்ப்பு வரக்கூடாது. பாவத்தின் மீது வெறுப்பு வரும் பொழுது கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கின்றார். சேற்றில் இருக்கிறவர்கள் எல்லாருமே சேற்றில் தான் இருந்தோம். சேற்றில் இருக்க விரும்புகிறவர்களை கர்த்தர் தூக்கிவிட மாட்டார். சேற்றில் இருப்பதை விரும்பாதவர்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து தூக்கி எடுப்பார். யாரை சேற்றிலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து தூக்கி எடுப்பார் அப்படின்னா, சேற்றில் இருக்கிறதை விரும்புகிறவர்களை அல்ல, சேற்றில் இருக்கிறதை விரும்பாதவர்களை, சேற்றில் இருப்பதை வெறுக்கிறவர்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து தூக்கி எடுப்பார். நம்மகிட்ட அந்த வெறுப்பு இருக்குதா பாவத்தின் மீது? பாருங்க, ஒரு மனுஷன் சர்ச்சுக்கு போனானா, சர்ச்சில் போய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுறானா. எப்படி ஜெபம் பண்ணுறானா? ஆண்டவரே அந்த சிகரெட்டு பாக்கெட்டை எடுத்து தூக்கி போடுங்க, ஆண்டவரே அந்த சிகரெட்டு பாக்கெட்டை எடுத்து தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா. அப்போ அந்த சைடு பாஸ்டர் அப்படியே வந்திருக்கிறார். என்னப்பா சிகரெட்டு பாக்கெட்டை எடுத்து தூக்கி போடுங்க தூக்கி போடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. சரி, சிகரெட்டு பாக்கெட் எங்கேப்பா இருக்குது அப்படின்னா, என் பாக்கெட்டில் தான் இருக்குது. உன் பாக்கெட்டில் இருக்குதா? உன் பாக்கெட்டில் இருக்கிற சிகரெட்டு பாக்கெட்டை நீ தானப்பா எடுத்து தூக்கி போடணும் அப்படின்னு சொன்னாராம். கவனிங்க, அந்த பாக்கெட்டில் இருக்கிற சிகரெட்டு பாக்கெட்டை தூக்கி போட அவனுக்கு மனசு இல்லை. அந்த சிகரெட்டு பாக்கெட் மீது அவனுக்கு வெறுப்பு இல்லை, விருப்பம் தான் இருக்குது. அப்போ விருப்பத்தை வச்சுக்கிட்டு கர்த்தர் எப்படி தூக்கி போட முடியும்? அப்போ நீ தூக்கி போடு, உன் பாக்கெட்டில் இருக்கிறத தூக்கி போடு. அப்பொழுது உன் மனசில் அந்த சிகரெட்டு குடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை, தண்ணி அடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை, பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? தூக்கி போடுவார். பாவம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் உனக்குள்ள வரணும், பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு வரணும். அப்பொழுது கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன்னை தூக்கி விடுவார். விருப்பத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் தூக்கி விட மாட்டார். ஆண்டவரே எனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு ஏங்குகிறவர்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து தூக்கி விடுறார். நான் மறுபடியும் சொல்றேன், சேற்றில் இருக்க விரும்புகிறவர்களை கர்த்தர் சேற்றிலிருந்து தூக்குகிறவர் அல்ல, சேற்றில் இருக்கிறதை வெறுக்கிறவர்களை கர்த்தர் சேற்றிலிருந்து தூக்கி விடுகிறார். பாவத்தில் இருக்கிறதை நீங்க வெறுக்கிறீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை உண்டு. பாருங்க, வசனம் சொல்லுது, அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாருங்க, பாவத்திலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் என்ன பண்றாருன்னா தூக்கி விடுகின்றார். தூக்கி விடுகின்றார், தூக்கி இன்னைக்கு பரிசுத்தவானாக மாற்றுகின்றார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் எடுத்து வாசிங்களேன். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பாயாகில் அவனே நீதிமான். ஒருத்தன் என் கட்டளையின்படி நடந்து நியாயங்கள் உண்மையா எவன் இருக்கிறானோ அவன் தான் நீதிமான் அப்படின்னு வசனம் சொல்லுது. சரிங்களா, பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய உடன்படிக்கையில் ரோமர் 4:5 சொல்கிறது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக மாற்றுகிற விடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். பாருங்க, இங்கே ஈஸியாக ஆக்கியிருக்கிறார். நீதிமான ஆகிறதுக்கான வழியை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஈஸியாக மாற்றிருக்கிறார். என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் விசுவாசிச்சாலே அவன் நீதிமானா மாறிடுறான், நீதிமானா மாறிடுறான். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பரீட்சை எழுதுனாதான் பாசு. இங்கே கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு பதிலாக உங்கள் ஸ்தானத்தில் அவர் பரீட்சை எழுதி உங்களுக்கு சென்டம் 100 மதிப்பெண் கொடுத்துட்டு உங்களை நீதிமான ஆக்கிட்டு நீதிமானாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு வாழ வைக்கக்கூடிய பலத்தையும் கொடுத்து அனுப்புறார். அவருடைய ஆவி உங்களுக்கும் கொடுத்து அனுப்புறார். இதுதான் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். பாருங்க, பாவத்திலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை தூக்கி எடுக்கிறார். அடுத்து ஒரு மனுஷனை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு தூக்கி எடுக்கின்றார், தாழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு தூக்கி எடுக்கின்றார். எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 78, சங்கீதம் 78 70 20, சங்கீதம் 78 70 71 வாசிங்க. நம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களில்
அல்லேலூயா. தம்முடைய தாசனாகிய தாவீதை அவர் தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை தூக்கி எடுத்தார். ஆடு மேய்க்கிற நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷனை தூக்கி எடுத்து ராஜாவாக மாற்றி விட்டார். தாழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு, கீழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை உயர்த்துகின்றவராக இருக்கிறார். ஆடு மேய்க்கிறவன் எப்படி அரசனாக மாற முடியும்? ஒரு அரசனுடைய மகன் அரசனாக மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆனால் ஆடு மேய்க்கிறவன் அவனை கர்த்தர் அரசனாக மாற்றுகின்றார். பாருங்க, எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஆகும். இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், நீங்க எப்படிப்பட்ட குடும்ப பின்னணியிலே இருந்தாலும் அந்த பின்னணியெல்லாம் தாண்டி கர்த்தர் உங்களை தூக்கி நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல, நீங்க யோசிச்சு கூட பார்க்காத இடத்துல, நீங்க கிரகிச்சு கூட பார்க்க முடியாத ஸ்தானத்துல, நீங்கள் ஆராய்ந்து முடியாத ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்து ஆசீர்வதிப்பார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கின்றவராக இருக்கின்றார். பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் குடும்பத்தை தன்னுடைய காரியத்திற்காக அழைக்கின்றான். கர்த்தர் வந்து அவனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார், நீ போய் அவன் குடும்பத்தில் ஒரு ஆளை ராஜாவா அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் குடும்பத்தை கூப்பிட்றான், அவனுடைய குமாரர்கள்லாம் பழிவிருந்துக்கு கூப்பிட்றான். கவனிங்க, அப்பொழுது ஈசாய் வந்து 7 குமாரர்களையும் கூட்டிகிட்டு வர்றான். தாவீதை மட்டும் தவிர்க்கின்றான். அவன் 8வது நபர், அவனை மட்டும் தவிர்க்கின்றான். பாருங்க, ஆனால் காரியம் மாறுதலாக முடிகின்றது. சூழ்நிலை வேறு விதமாக திசை திருப்புகின்றது. எப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஆளாக அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது யாருமே அபிஷேகம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்றத உணர்ந்த பிறகு, இப்போ யார் தான்ப்பா அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற வெளிப்பாடை கொடுக்குறாரு. பாருங்க, கவனிங்க, இப்போ தாவீது வந்தாதான் நான் சாப்பிடவே உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிறான். பாருங்க, தவிர்க்கப்பட்ட தாவீதை தவிர்க்க முடியாத நபராக கர்த்தர் மாற்றிவிட்டார். தாவீதெல்லாம் எல்லாம் சேர்ந்து தவிர்க்கிறாங்க. அவனை வரக்கூடாது, அவன் சாப்பிடக்கூடாது, அவன் ராஜாவாக இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது, அவனெல்லாம் போய் ராஜாவா ஆண்டவர் தெரிந்து கொள்வாரா அப்படின்னு மட்டம் தட்டி ஒதுக்குறாங்க. கர்த்தர் அவனை ராஜாவாக அவனைத்தான் தெரிந்து கொண்டு அவன் வர்ற வரைக்கும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்ற அந்த உணர்வை அவனுக்குள்ள ஏற்படுத்தி தவிர்க்கப்பட்ட தாவீதை தவிர்க்க முடியாத நபராக மாற்றிவிட்டார். தாவீது வந்தாதான் நான் பந்தியிலே உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான் சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்படி மாற்றிட்டார். பாருங்க, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. உங்கள் உறவினர்கள் கூட உங்களை மறந்துருக்கலாம், உங்கள் சொந்தக்காரவங்க கூட உங்களை மறந்துருக்கலாம், உங்களை அழைக்காமல் விட்டுருக்கலாம், உங்களை கூப்பிடாமல் விட்டுருக்கலாம், உங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுருக்கலாம், உங்களை ஒதுக்கி இருக்கலாம், ஓரங்கள் தள்ளியிருக்கலாம், உங்களை வந்து தவிர்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள், நான் சொல்கிறேன், ஒரு நாள் உங்களை தவிர்க்க முடியாத, யாருமே தவிர்க்க முடியாத நபராக உங்களை கர்த்தர் மாற்றுவார். அவங்களால உங்களை தவிர்க்கவே முடியாது. நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது, நீங்கள் தான் வந்து ஆகணும், நீங்கள் வந்து இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்குவார். தாவீதுக்கு அப்படி தான் உண்டாக்குனார். தாவீதுக்கு அப்படி தான் உண்டாக்குவார். பாருங்க, தாவீது பெயரை கூட ஈசாய் மறைக்கிறான். தாவீது பெயரை கூட ஈசாய் என்ன பண்ணுறான்? மறைக்கிறான். அவன் கேட்குறான் பாருங்க, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு ஈசாயிட்ட சாமுவேல் கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றான். தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்ல வேண்டியதானே, பேரை சொல்ல மாட்டான். பேரை என்ன பண்ணுறான்? பேரை மறைக்கின்றான். அவன் தாவீதின் பெயரை கூட உச்சரிக்கவில்லை, அவன் பெயரை மறைக்கின்றான். ஆனால் கர்த்தர் தாவீதின் பெயரை பெருமைப்படுத்துகின்றார். மறைக்கப்பட்ட தாவீதின் பெயரை கர்த்தர் எல்லோருக்கும் தெரியத்தக்க பிரஸ்தாபப்படுத்துகின்றார். பிற்காலத்திலே சீயோன் கோட்டைக்கு என்ன பெயர் இடப்பட்டது தெரியுமா? தாவீதின் நகரம். மறைக்கப்பட்ட தாவீதோட பேரில் ஒரு நகரத்தை, ஒரு சிட்டியவே கர்த்தர் உண்டாக்கிட்டார். தாவீதின் நகரம். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் யார்? தாவீது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. தாவீது மறைக்கப்பட்ட பெயரை கொண்டவன். இப்பொழுது கர்த்தரால் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது அவனுடைய பெயர். தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கப்பட்டார்? தாவீதின் வேறுமானவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், தாவீதின் குமாரன். பாருங்க, தாவீது தாவீது தாவீது. ஏன்னா தாவீது பேரை கூட தாவீதோட தகப்பன் சொல்லவே இல்லை.
அப்படி சொல்லப்படாத தாவீதோட பெயரை கர்த்தர் எல்லா இடங்களிலும் சொல்லத்தக்கதாக பிரஸ்தாபப்படுத்தினார். நான் சொல்றேன், உங்க பேரை சொல்லாம மறைக்கிறவங்க மத்தியில உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார், பிரஸ்தாபப்படுத்துவார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகின்ற தேவனாய் அவர் இருக்கின்றார். பாருங்க, டூத் பேஸ்ட் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு என்ன வரும்? கோல்கேட் தான் அப்படின்றதான் நம்ம மனசில் வரும். கோல்கேட்டு தான் டூத் பேஸ்ட் அப்படின்னாலே. கிட்டத்தட்ட 219 ஆண்டுகளாக இந்த உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு நிறுவனமாக கோல்கேட் நிறுவனம் இருக்குது. பாருங்க, இந்த கோல்கேட் நிறுவனத்தோட ஃபவுண்டர் வில்லியம் கோல்கேட். அவர் இங்கிலாந்து தேசத்தில் இருந்து அமெரிக்காவுக்கு பிழைக்க வர்றாரு. அப்போ அந்த காலத்தில் யாருக்குமே பேஸ்ட்டு வச்சு பல் வளர்க்குற பழக்கமே கிடையாது. நிறைய பேத்துக்கு பல் வளர்க்குற பழக்கமே கிடையாது. இன்றைக்கி அப்படி தான் பாஸ் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? பல் வளர்க்குற பழக்கமே இல்லை. ஆனால் பேஸ்ட்டை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த மனுஷனுக்குள்ளே வருது. இப்போ பேஸ்ட்டு தயாரித்து பட்பசையும் பல்பொடியும் தயாரித்து கொண்டு போய் மார்க்கெட் பண்ணும்பொழுது யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க, யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ரொம்ப சோர்ந்து போயிடுறான் அந்த வில்லியம் கோல்கேட். அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்றான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த ப்ராடக்டை அமெரிக்கா தேசத்தில் நான் லான்ச் பண்ணணும், நிறைய பேர் இதை வாங்கி பயனடையணும், என் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுங்க. அப்படி என் வாழ்வாதாரத்தை, என் பொருளாதாரத்தை நீங்கள் முன்னேற்றிட்டீங்க அப்படின்னா 10ல் 1 பங்கை நான் ஊழியத்திற்கென்று என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணான். இப்போ ப்ராடக்ட் போக ஆரம்பிக்குது, ப்ராடக்ட் சேலாக ஆரம்பிக்குது, நல்லா சேலாக ஆரம்பிக்குது. அமெரிக்கா தேசம் முழுவதும் நிறைய கன்சியூமர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய பேர் வாங்கக்கூடியவங்களாக நுகர்வோர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அடுத்து இங்கிலாந்து தேசத்தில் லான்ச் ஆகுது, அடுத்து யூரோப் கண்ட்ரீஸில் ஃபுல்லும் பரவ ஆரம்பிக்குது. அப்படியே உலகம் முழுவதும் இந்த கோல்கேட் கம்பெனி தன்னுடைய காலை பதிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கோல்கேட் பேஸ்ட்டு இல்லைன்னா பல்லே விளக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையை உண்டாக்கிருச்சு அந்த நிறுவனம். பாருங்கள், ஒரு காலத்தில் ஆரம்ப காலத்தில் அந்த மனுஷன் பொருத்தனை பண்ணால் 10ல் 1 என்ன பண்ணுறேன், ஊழியத்திற்கென்று நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவனுடைய வருமானம் பல கோடி மடங்கு, பல மில்லியன் மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, 50-50 உங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவன் கொடுக்குறவனாக மாறிவிட்டான். பாருங்கள், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக மாறி இருக்கிறான். கர்த்தர் மாற்றி இருக்கிறார். சிறியவனை புழுதியில் இருந்து எளியவனை குப்பையில் இருந்தோ உயர்த்துகின்ற தேவன். எத்தனை பேருக்கு KFC தெரியும்? 2 பேர் தான். இங்கிலீஷ் KFC பல்லு தெரியுது டக்கு. KFC, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், 1930ஆம் ஆண்டு. பாருங்கள், கர்னல் ஹார்லாண்ட் சாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு மனிதனால் அந்த நிறுவனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த மனிதன் பல தொழில்களை செய்கின்றார். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவரால் ஓடி ஆடி வேலை செய்ய முடியலை. அப்போ ஹோட்டல் வச்சு நடத்துகிறாரு. ஹோட்டலில் சரியான வியாபாரம் இல்லை. அவருக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார், கர்த்தாவே எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க, ஏதாச்சும் ஒரு பொருளை நான் மார்க்கெட்டில் புதுசாக கொடுக்கணும், ஞானத்தை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு சில காரியங்களை சொல்கிறாரு. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 11 ஹெர்பல்ஸும் கொஞ்சம் ஸ்பைசஸும் சேர்த்து ஒரு சிக்கன் அவனை என்ன பண்ணுறான், தயாரித்து அதை ஒரு சில ஹோட்டலில் கொண்டு போய் கொடுக்குறான். ஹோட்டலில் கொடுக்கும்போது அதை விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் உருவாகுறாங்க, நிறைய பேர் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்த ஹோட்டலுக்கு அது போக ஆரம்பிக்குது. நிறையா ஹோட்டலில் அந்த ஃப்ரைட் சிக்கன் KFC சிக்கன் போக ஆரம்பிக்குது. அப்போ அவனே பார்க்குறான், நம்மளே அப்போ அந்த ப்ராடக்ட் அவன் லான்ச் பண்ணுற சமயத்தில் அவனுக்கு வயசு எத்தனைனா, அந்த மனுஷனுக்கு 60 வயசு. எத்தனை வயசு? 60 வயசில். அப்புறம் சொந்தமாக அவனே ஃப்ரான்ச்சைசிங் ஓப்பன் பண்ணுறான்.
ஓப்பன் பண்ண ஆரம்பித்து நிறைய காரியங்களை, நிறைய நிறுவனங்களை, அங்கங்கே நிறைய கடைகளை வைக்க ஆரம்பிக்கிறான். போக 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 டெவலப் ஆக ஆரம்பிக்குது. பாருங்கள், அந்த மனுஷன், நான் யூடியூப்பில் போடுறேன் பாருங்கள், இன்றைக்கி போடுறேன், இந்த மனுஷன் சொல்கிறான், இவ்வளோ தூரத்துக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஞானம், அதனால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். இன்றைக்கி உலகமெங்கும் பல கோடிக்கணக்கான ஃப்ரான்ச்சைசிங், நிறைய ஷாப், கேஎஃப்சி ஷாப் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மனுஷன் யாருன்னா, சாதாரணமாக ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷன் இவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கு ஒரு காரணனாக, தலைவனாக மாறி இருக்கிறான். அப்படின்னா இது கர்த்தரால் செய்யப்பட்ட ஒரு காரியம், கர்த்தரால் செய்யப்பட்ட ஒரு காரியம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலும் இருந்தும் உயர்த்துகின்ற தேவனாய் இருக்கின்றார். பாருங்க, அடுத்து கர்த்தர் எதிலிருந்து ஒரு மனிதனை தூக்கி விடுகின்றார். எடுத்து வாசிங்க, சங்கீதம் 18:16 வாசிங்க. சங்கீதம் 18:16. ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். ஜல பிரவாகத்திலிருந்து ஒரு மனுஷனை தூக்கி விடுகிறார். ஜலம் அப்படின்னா என்ன அப்படின்னா சத்துருக்கு அடையாளமாக இருக்குது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 59:19. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது பாருங்க, அப்போ ஜலத்திலிருந்து, ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி விட்டீர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சத்ருவின் பிடியிலிருந்து ஒரு மனுஷனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூக்கி விடுகின்றார். சத்ருவோட பிடியிலிருந்து, அவனுடைய கட்டிலிருந்து ஒரு மனுஷனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூக்கி விடுகின்றார். அவரை குறித்து வசனம் சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். பிசாசின் பிடியில் இருக்கின்ற மனிதர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே தூக்கி எடுக்க முடியும். பிசாசின் பிடியில் இருக்கிற மனிதர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே தூக்கி எடுக்க முடியும். ஏனென்றால் அவர்தான் பிசாசை ஜெயித்திருக்கின்றார். வேற யாராலும் தூக்கி எடுக்க முடியாது, வேற யாராலும் விடுதலை கொடுக்க முடியாது. இயேசுவால் மாத்திரம்தான் ஒரு நிரந்தரமான, நித்தியமான, நிலையான விடுதலை கொடுக்க முடியும். நிலையான விடுதலை கொடுக்க முடியும். பாருங்க, நீங்க பைபிளில் படிச்சு பார்த்தீங்கன்னா லேகியோன் அளவு ஒரு மனுஷனுக்கு பிசாசுக்கு பிடிச்சிருந்துச்சு. லேகியோன் அப்படின்னா அது ஒரு அளவு. கிட்டத்தட்ட 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்கு பிடிச்சிருச்சு. எத்தனாயிரம் பிசாசு? 6000 பிசாசு. இயேசு அவனை விடுதலையாக்குகின்றார். பிசாசின் பிடியில் இருந்து அவனை தூக்கி எடுக்கின்றார். கல்லறையிலே கிடந்த அவனை, கல்லறையிலே சங்கிலியால் கட்டப்பட்ட நிலைமையிலே, கல்லை எடுத்து தன்னைத்தானே தாக்கி கொண்டு இருக்கின்ற நிலைமையிலே இருந்த அவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேடி சென்று அவனை பிசாசின் பிடியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை குடும்பத்திலே வைத்தார். பாருங்க, நான் சொல்றேன், இன்னைக்கு அநேகர் பிசாசின் பிடியிலே மாட்டி இருக்கிறார்கள், சிக்கி இருக்கிறார்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறார்கள். அந்த பிரிந்து போன அந்த காரியத்தை எல்லாம், பிரிந்து போன குடும்பத்தை எல்லாம் சேர்த்து வைக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். பிசாசின் பிடியில் இருந்து ஒரு மனிதனை தூக்கி எடுப்பது இயேசுவால் மாத்திரமே சாத்தியம். பாருங்க, அவன் அந்த பிசாசின் பிடியிலிருந்து தூக்கி எடுத்து விட்டார். தூக்கி எடுத்த உடனே அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த மனுஷன் போய் அவன் ஒரு தேசத்தை சார்ந்தவன். என்ன தேசம் அப்படின்னா தெக்கபோலி என்கிற ஒரு தேசத்தை சார்ந்தவன். அது புறஜாதிகள் இருக்கக்கூடிய ஒரு தேசம், யூதர் அல்லாதவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசம். அங்கே போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசித்தம் பண்ண தொடங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. அவரை குறித்து பேச ஆரம்பிக்கிறான். பாருங்க, அந்த புறஜாதிகள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிரபலம் அடையவில்லை. ஆனால் இவன் போய் பிரபலப்படுத்துறான். பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க எடுத்து வாசிங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். திரளான ஜனங்கள் வந்து எங்க இருந்து? கலிலேயால இருந்து, எருசலேமில் இருந்து, யூதேயாவில் இருந்து மாத்திரம் கிடையாது, புறஜாதிகள் இருக்கக்கூடிய பட்டணமாகிய, யூதர் அல்லாதவர்கள் இருக்கக்கூடிய தேசமாகிய தெக்கபோலியிலும் இருந்து திரளான ஜனங்கள் இயேசுவை பின் சென்றார்கள். இயேசுவை பின்பற்றுவதற்கு, ஒரு திரளான கூட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்த மனிதனுடைய சாட்சி
முக்கியமானதாக இருந்தது. அதனால தான் ஒரு மனுஷனை கர்த்தர் தூக்குனார். ஏன் பிசாசு பிடியிலிருந்து அவனை தூக்குனார்னா, அவன் மூலியமா அந்த தெக்கப்போலி தேசத்தில் அவரை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும், அவரை பின்பற்றுவர்கள் நிறைய பேர் வர வேண்டும் என்பதற்காக. இந்த காலையில் நான் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் உங்களை பிசாசின் பிடியிலிருந்து தூக்கி இருக்கிறார்னா, ஒரு கூட்ட ஜனங்களை நீங்கள் இயேசுவை பின்பற்ற செய்ய வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை ஒரு பிசாசின் பிடியில் கூட நீங்கள் இருக்கலாம். நான் சொல்கிறேன், ஒரு கூட்ட ஜனத்தை நான் ஆண்டவருக்காக ஆயத்தம் பண்ணுவேன், நீங்கள் முடிவெடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை பிசாசின் பிடியிலிருந்து தூக்கி எடுப்பார், தூக்கி எடுப்பார். பாருங்க, மதலேனா மரியா, அவளுக்கு எத்தனை பிசாசு பிடிச்சிருந்துச்சுன்னா 7 பிசாசு பிடிச்சிருந்துச்சு. எத்தனை பிசாசு பிடிச்சிருந்துச்சு? 7 பிசாசு பிடிச்சிருந்து அவளை இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்குகிறார். அந்த பிசாசின் பிடியிலிருந்து, சத்துருவின் பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்து அவளை தூக்கி எடுத்து விடுவிக்கின்றார். ஏன் அப்படின்னா, நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லூக்கா, டக்குன்னு வாசிங்களேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. லூக்கா 8ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களை வாசிங்க. சில ஸ்திரீகளும் பாருங்க, யார் இருக்கிறா? வியாதியிலிருந்து, பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து குணமாக்கப்பட்ட, விடுதலையாக்கப்பட்ட ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மதலேனா மரியாளும் அல்லேலூயா. பாருங்க, அந்த விடுதலையாக்கப்பட்டவர்கள் இயேசுவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஃபினான்ஷியலா என்ன பண்றாங்க? சப்போர்ட் பண்றாங்க. அப்படி கர்த்தர் மாத்தினார். நான் சொல்றேன், உங்களுக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக வேண்டுமா? நான் சொல்றேன், இதே போல நீங்கள் ஒரு உறுதி எடுங்கள். இயேசுவின் ஊழியத்திற்கு நான் என்ன பண்ண போறேன்? சப்போர்ட் பண்ண போறேன். அல்லது நான் லேகியோன் பிடித்த அந்த மனிதனை போல ஒரு திரளான கூட்டத்தை இயேசுவுக்காக ஆயத்தம் பண்ண போறேன். ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுங்க, கர்த்தர் இன்னைக்கே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எப்படிப்பட்ட பிசாசின் பிடியில் தான் சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு, உங்க குடும்பத்தில் யாரா இருந்தாலும் சரி, உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் உறவினராக இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தமாக இருக்கலாம், யார் எப்படிப்பட்ட நிலைமையில பிசாசின் பிடியில் இருந்தாலும் சரி, நீங்கள் உறுதி எடுங்க, நான் இந்த காரியத்தை செய்ய போறேன். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த பிசாசின் பிடியில் இருந்து அந்த நபரை தூக்கி எடுப்பார், அந்த நபரை தூக்கி எடுப்பார். நிச்சயமாக நான் சொல்கிறேன். பாருங்க, இந்த செய்தியோட ஆரம்பத்தில் ஒரு வசனம் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு பையன், அந்த பையனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. அந்த பையனுக்காக அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறான்? ஆண்டவர்கிட்ட கதறான். பாருங்க, அந்த பையன் வந்து விடுதலை வேணும்னு கதறலை, அவனுக்கு சொல்ல முடியாத நிலைமையில அன்கான்சியஸாக கிடக்குறான். அவங்க பையனுக்காக அவங்க அப்பா கதறும் பொழுது அவங்க அப்பாவினுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அந்த பையனுக்கு விடுதலை கொடுத்தார் என்றால், நான் சொல்றேன், உங்க வீட்டிலேயோ உங்கள் சொந்த பந்தத்திலேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நீங்க நேசிக்கிறவங்களோ யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு பிசாசு பிள்ளை இருக்கிறாங்களா, நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமா அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார், அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், போதை பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து அந்த பிசாசின் பிடியிலிருந்து, சத்துருவின் பிடியிலிருந்து தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார், தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். பாருங்க, ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு அந்த கூட்டத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாத்திகவாதி வர்றார். உள்ளே வந்து ஒரு பேப்பரில் ஒரு காரியத்தை எழுதி அந்த பிரசங்கியார்கிட்ட கொடுக்குறார். அந்த பிரசங்கியார் படிக்கிறார். என்ன படிக்கிறார்? என்ன எழுதியிருக்கு? அதுன்னு என்ன எழுதியிருக்கு அதில் அப்படின்னா, கடவுள் இல்லை என்கிற கொள்கையை நான் நிரூபிக்கிறேன், நீ என்னோடு வாதிட தயாரா? என்னுடைய நாத்திக தளத்திற்கு நீ வா, எத்தனை பேரை வேணாலும் நீ கூட்டிட்டு வா, இயேசு இல்லை என்று நான் நிரூபிக்கிறேன், எத்தனை பேரை வேணாலும் நீ கூட்டிட்டு வா, நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாராம். உடனே அந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டு பிரசங்கியார் அந்த பேப்பரை எடுத்து திருப்பி ஒரு வார்த்தை எழுதினார். என்ன எழுதினார்னா, நாத்திக கொள்கையை கடைபிடித்து பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, போதை பழக்கத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, கெட்ட சுபாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களை நீ கூட்டி கொண்டு வா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பொல்லாத குணத்திலிருந்து, மூர்க்கமான குணத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, போதை அடிமைத்தன பழக்கத்திலிருந்து
விடுதலையாக்கப்பட்டவர்களை நான் கூட்டி கொண்டு வருகின்றேன். அப்பொழுது இயேசு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியும் எழுதி கொடுத்தாரா? அதை படிச்சு ஓடிட்டானா? ஏன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. எத்தனையோ பேரை கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். இருளின் பிடியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். நம்மளே தான் தூக்கி எடுத்திருக்கிறார். பாருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து ஒரு மனிதனை தூக்கி எடுக்கிறார். எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 9வது சங்கீதம் 13வது வசனம். என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களிகூரும்படிக்கு. போதும், கவனிங்க. மரண வாசல்களில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தூக்கி விடுகின்றார். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவோ விபத்துகள், எவ்வளவோ நாசமோசங்கள், எவ்வளவோ மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், எவ்வளவோ மரணத்தின் பாதைகள், அதிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கின்றார். பாருங்க, வேதத்தில் லாசரு மரித்து விட்டான், மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. இயேசு பெத்தானியாவுக்கு போகிறாரு. இந்த 4 நாளாகி மரித்து போன அந்த 4 நாளான அந்த பிரேதத்தை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புகின்றார். மரணத்திலிருந்து லாசருவை தூக்கி விடுகின்றார். நாயினூர் விதவியின் மகன், அவன் மரித்து விட்டான். அவனையும் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து தூக்கி விடுகின்றார். ஜபாலய தலைவன் யவீரின் மகள், அவளும் மரித்து விட்டாள். அவளையும் மரணத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூக்கி விடுகின்றார். பாருங்க, மரணத்திலிருந்து தூக்கி விடுகின்றவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கும் கூட நிறைய சாட்சிகள், மரித்தவர்களே இயேசு கிறிஸ்து நிறைய பேரை உயிரோடு எழுப்பி கொண்டும் இருக்கின்றார். நிறைய மரித்து போனவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி இருக்கிறார். கண்ணால் கண்ட சாட்சி, நேரடியாக அனுபவித்த சாட்சி நாங்கள் இருக்கிறோம். பாருங்க, 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நாங்கள் பெங்களூரில் இருக்கிற சமயத்தில், பெங்களூரில் அப்போ நாங்கள் இருந்தோம், குடும்பமாக இருந்தோம். அப்போ என் பையனுக்கு ரொம்ப காய்ச்சல், சிவியரான காய்ச்சல். நாங்கள் காய்ச்சலை கண்டுக்கிறல, நாங்கள் அப்படி வெளியில் இங்கே சொந்தக்காரவங்களாம் வந்திருந்தாங்க அப்படின்றதுனால நாங்கள் அவங்க கூட அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். காய்ச்சலை நாங்கள் கண்டுக்கிறவே இல்லை. காய்ச்சல் அவனுக்கு உள்ளே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. செப்டம்பர் மாதம்னால குளிராக இருக்கும், பெங்களூர் செம்ம குளிராக இருக்கும். அப்போ தொட்டு பார்த்தா காய்ச்சல் தெரியாது, ஆனால் உள்ளே காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்குது, தெரியலை. பாருங்கள், காய்ச்சல் ரொம்ப ஹை லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்குது. எங்களுக்கு நாங்கள் கவனிக்காம மட்டும் அப்போ பையனுக்கு 1.5 வயசு, யாருக்கு ஆசி இருக்குது, என் பையனுக்கு அப்போ 1.5 வயசு. காய்ச்சல் ரொம்ப அதிகமானதுனால நாங்கள் அந்த காய்ச்சலை நாங்கள் கவனிக்கவே இல்லை. அப்போ நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும், 11:30 மணி இருக்கும். 11:30 மணி இருக்கிற சமயத்தில் அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. அவனுக்கு பால் பாட்டிலில் இந்த பால் கலந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாலை குடிச்சிக்கிட்டு அவன் இருக்கிறான். நான் தான் குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொடுத்துருக்கான், நான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். குடிச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் அவனுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஃபிக்ஸ் மாதிரி வந்த உடனே அப்படியே இழுத்து அந்த குடிக்கிற பால் அப்படியே சுவாச குழாயில் ஏறி அப்படியே நெஞ்சில் அடைச்சிருச்சு. மூச்சு கூட விட முடியலை, அப்படியே திணறி அப்படியே மயங்கிட்டான். கையெல்லாம் கூணிருச்சு, வாய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மூச்சு விட முடியாமல் எப்படி நின்றுட்டான். அவனை நான் பயந்து அவனை தூக்கிட்டு குட்டுன்னு ஓடுறேன். நாங்கள் ஓடுறோம், என் ஒய்ஃப் முன்னாடி ஓடி வர்றா. நைட்டு ஒரு 11 மணி 11:30 ஆச்சு. அந்த சமயத்தில் அவன் கையில் நான் பல்ஸ் பார்க்குறேன். பல்ஸ் அப்படியே துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரம், கொண்டு போகிற வரைக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பல்ஸே இல்லை, சுத்தமாக பல்ஸ் இல்லை, பல்ஸே போயிடுச்சு, ஜீவனே போயிடுச்சு. நான் கத்திக்கிட்டு ஓடுறேன், என்ன ஆண்டவரே நான் செய்கிறது, நான் இப்படி என் பையன் இப்படி இழந்துட்டேனே, அசால்ட்டாக அஜாக்கிரதையை விட்டு. அதாவது ஹை ஃபீவரில் காய்ச்சல் ஃபிக்ஸ் வந்துருக்குது. அந்த பாலை குடிக்கும்போது அது மூச்சுக்குழாயிலையும் சிக்கிருச்சு. இப்போ ஃபிக்ஸும் வந்துருச்சு, மூச்சுக்குழாயில் பாலும் போய் சிக்கி அடைச்சிருச்சு. இப்போ ரெண்டு நிலைமையிலையும் அவன் இதாகி ஹார்ட் பீட் நின்றுச்சு.
ஹார்ட் பீட் நின்ற உடனே நான் என்ன பண்ணுறதெல்லாம் குத்திட்டு வரேன். அப்போ ஒரு ஆட்டோ போய்கிட்டு இருந்துச்சு. டக்குன்னு ஆட்டோ நின்றுச்சு. ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலை அந்த சமயத்தில். அப்போ ஆட்டோவில் ஒரு பேசஞ்சர் இருக்கிறார், ஒருத்தவங்க லேடி உட்காந்துருக்குறாங்க. நான் விறுவிறுன்னு போனேன். இந்த மாதிரி அவங்க கன்னடாக்காரவங்க தான், எனக்கு கன்னடா தெரியாது. இருந்தாலும் நான் அந்த பையனை கண்டிஷனை பார்த்து உடனே அவங்க ஆட்டோவில் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம். போகிற வழியில் பேச்சு மூச்சு இல்லை, கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சு. நான் முதுகில் போட்டு தட்டுறேன் வைக்கிறேன், ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம், அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டரே இல்லை. இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம், அங்கேயும் இல்லை. ஆனால் இவனுக்கு உள்ள இது இல்லை, ஜீவன் இல்லை, ஹார்ட் பீட் இல்லை, ஃபுல்லாக பல்ஸ் எல்லாமே நின்றுச்சு. ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கணும். அப்போ கடைசியாக ஆண்டவரே இயேசுவே, நீர் ஜீவாதிபதி ஆனால், நீர் கல்வாரி சிலுவையிலே இவனுக்காக ஜீவனை கொடுத்தது உண்மையானால் இவனுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுங்க ஆண்டவரே, இவனுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணல. டக்குன்னு ஹார்ட் பீட் ரன் ஆக ஆரம்பிச்சு. உடனே ஹார்ட் பீட் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம். அவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து அந்த உள்ள இதெல்லாம் எடுத்து மூச்சு நல்லா விடுறதுக்கு எல்லாம் சரி பண்ணி அப்புறம் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்தான். அப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். பாருங்கள், ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கின்றவர், ஜீவனை கொடுக்கின்றவர், மரணத்திலிருந்து மனிதனை தூக்கி எடுக்கின்றவர். கண்ணால் பார்த்த சாட்சி, கண்ணால் பார்த்த சாட்சி. இதே மாதிரி எவ்வளவோ சாட்சிகள், ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கலாம். எத்தனையோ பேரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் பிடியிலிருந்து தூக்கி எடுத்திருக்கின்றார், மரணத்தின் பிடியிலிருந்து தூக்கி எடுத்திருக்கின்றார், தூக்கி எடுத்திருக்கின்றார். பாருங்க, அவர் மரணத்திலிருந்து ஒரு மனிதனை தூக்கி எடுக்கின்றவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உயிர் தழுதலும் ஜீவனுமாக இருக்கு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் அப்படின்னு பவுல் சொல்றான். விசுவாசிக்கிறான். அவர் மரணத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கின்றவராக இருக்கிறார். மரித்து போனாலும் அவர் வருகையிலே நம்மை மறுபடியும் உயிரோடு எழுப்பி தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். வருகை வரையும் உயிரோடு இருக்க நீங்கள் விருப்பமாக இருந்தாலும் கர்த்தர் வருகை வரையும் உங்களை உயிரோடு இருக்க வைத்து உங்களை எடுத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக அவர் இருக்கின்றார். பாருங்க, அடுத்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை பாதாளத்திலிருந்து தூக்கி விடுகிறார். எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 19, மன்னிக்கவும், சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனத்தை வாசிங்க. சங்கீதம். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவாட்டீர், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். பரிசுத்தவானை அழிவை காண ஓட்டீர், காண விட மாட்டீர். பாதாளத்தில் என் ஆத்துமாவை விடீர், விடீர். பாருங்க, ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து மரிப்பது வரை, ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து மரிப்பது வரை மரித்த எல்லா பரிசுத்தவான்களும் பாதாளத்தில் இருந்தாங்க. ஆபிரகாமின் மடி என்கிற அந்த நிலையிலே இருந்தார்கள். இயேசு கூட ஒரு உதாரணம் சொல்கிறாரு, ஒரு கதை சொல்கிறாரு. ஏழை லாசரு, ஐஸ்வர்யவான், 2 பேருமே மறிக்கிறாங்க. ஐஸ்வர்யவான் வேதனை உள்ள ஒரு இடத்துல போய் வேதனைப்படுகின்றான். லாசரு ஆபிரகாமின் மடியிலே வேதனை இல்லாத இடத்துல இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ மரித்த பரிசுத்தவான்கள்லாம் ஒரு ஸ்தானத்திலே ஒரு நிலையிலே இருந்தார்கள். பேரடைஸுக்கு போகலை. பரதேசி அங்கே என்ன பண்ணலை, போகலை. பரதேசி அங்கே போகலை. பேரடைஸ் அங்கே போகலை. பாருங்கள், அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து பாதாளத்திற்கு இறங்குகிறார். எடுத்து வாசிங்களேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசிங்க. அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பாதாளத்துக்கு போறாரு. ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரை மரித்த எல்லா பரிசுத்தவான்களும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அங்க இயேசு போறாரு. போய் என்ன பிரசங்கிக்கிறார்னா, வெற்றியை பிரகடனம் பண்றாரு, ப்ரொக்ளைம் பண்றாரு. பாவத்தை நான் ஜெயித்து விட்டேன், மரணத்தை நான் ஜெயித்து விட்டேன், பாதாளத்தை ஜெயித்து விட்டேன், நான்
மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வெற்றியை என்ன பண்ணுறாருன்னா பிரகடனப்படுத்துகின்றார், படுத்துகிறார். பாருங்க, இப்போ அவர் உயிர் தெழுந்த பொழுது அவரோடு சேர்ந்து பாதாளத்தில் இருக்கிறவங்களாம் வெளியில் வந்துட்டாங்க. எடுத்து வாசிங்களேன், மத்தேயு 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 52 53 வாசிங்க. 52 53. பாருங்க, நித்திரை அடைந்திருந்த அநேகருடைய பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் கல்லறையிலிருந்து எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு பாருங்க, அவரோடு கூட கல்லறையை விட்டு புறப்பட்டு பாருங்க ஆவியிலே அநேகருக்கு காணப்படும். பாதாளத்தில் இருந்தவங்களெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி இருக்காரு, வெளியில் கொண்டு வந்துட்டார். அது மட்டும் கிடையாது, முத யாரை பேரடைஸுக்கு கூட்டு போறாரு தெரியுமா? யாரை கூட்டு போறாரு? இன்றைக்கே என்னோட நீ பரதேசில் ஒரு பாவியை முத கூட்டு போறாரு. எவ்வளவோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் பாதாளம் போய் ரொம்ப நாள் இருந்துட்டு வந்தாங்க. டைரக்டா என்ன பண்றான் பாருங்க, கர்த்தர் எப்படி கூட்டு போறாரு பாருங்க. பாருங்க, கர்த்தர் யாரையெல்லாம் தூக்கி எடுக்கிறார், எப்படியெல்லாம் தூக்கி எடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பாருங்க, அவருடைய பார்வையிலே நாம் படும் பொழுது அவர் நம்மை தூக்கி எடுக்கின்றார். பர்திமேயு என்கிற அந்த குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கின்றான். இயேசுவின் பார்வை அவன் மீது பட்ட உடனே அவனுடைய குருட்டு தன்மை என்கிற நிலையில இருந்து கர்த்தர் அவனை தூக்கி எடுக்கின்றார். அவருடைய பார்வை நம்ம மேல பட்டாலே அவர் நம்மளை தூக்கி எடுத்துருவார். அவருடைய பார்வை நம்ம மேல படணும் பாருங்க. வியாதி படுக்கையிலே படுத்த படுக்கையாக கிடந்த அந்த திமிர்வாதக்காரனை வீட்டு மேற்கூரையை பிரித்து வீட்டுக்கு உள்ள என்ன பண்றாங்க, இறக்கும் பொழுது இயேசுவோட பார்வை அவன் மீது படுகின்றது. இயேசுவோடைய பார்வை அவன் மீது படும் பொழுது அவனுடைய பாவத்திலிருந்து கர்த்தர் அவனை தூக்குகின்றார், அவனுடைய வியாதியிலிருந்து அவனை தூக்குகின்றார். அவருடைய பார்வை பட்டாலே படும்படி நாம் இருந்தாலே கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து விடுவார். இந்த சூம்பிய கையுடையவனுடைய அந்த கையும் அவர் அப்படிதான், அவருடைய பார்வை அவனுடைய கையிலே பட்டது, உடனே அவனை சரி செஞ்சிடுறார். பாருங்க, கடலிலே மூழ்கி கொண்டிருந்த அந்த பேதுரு, இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் பொழுது இயேசுவின் பார்வை பேதுருவின் மீது படுகின்றது. பட்ட உடனே இயேசு அவனை தண்ணியில இருந்து காப்பாற்றுகின்றார், மூழ்காமல் தூக்கி எடுத்து காப்பாற்றுகின்றார். பாருங்க, இயேசுவை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்திலே காட்டு அத்தி மரத்திலே ஏறி நின்ற அந்த சகேயுவின் மீது இயேசுவின் பார்வை பட்டது. பட்ட உடனே கர்த்தர் அவனை அக்கிரமத்திலிருந்து அவனை தூக்கி எடுக்கின்றார். அக்கிரமத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை தூக்கி எடுக்கிறார். கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசுவோட பார்வையில் அந்த 6 கற்சாடி படுகின்றது. 6 கற்சாடியின் மீது இயேசுவோட பார்வை பட்ட உடனே இப்போ கல்யாண வீட்டில் ஒரு பெரிய ஒரு குறைவு இருக்கிறது. அந்த குறைவிலிருந்து அந்த வீட்டை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். பாருங்க, இயேசுவோட பார்வை உங்க மேல பட்டுச்சுன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமா தூக்கி எடுத்துருவாரு. யார் மேல அவருடைய பார்வை படும் சொல்லுங்க? யார் மேல அவருடைய பார்வை படும் சொல்லுங்க? யாரு அவருடைய வார்த்தையை ஆர்வமா கவனிக்கிறாங்களோ அவங்க மேல கர்த்தருடைய பார்வை படும். இங்கே எத்தனை பேர் ஆர்வமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ உங்கள் மேலே கர்த்தருடைய பார்வை பட்டு கொண்டு இருக்கின்றது. அவர் நிச்சயமாகவே உங்களை தூக்கி எடுத்து உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்.